So, hi students, நான் பேசுறது கேக்குதா? So, audio, video எல்லாமே clear-ஆ? Yes, எல்லாமே clear. Start பண்ணிக்கலாமா class? Hi Pradeepa, hi Radhika. Okay, so நம்ம last week வந்து physicsல இருக்கிற most important 2 marks complete பண்ணோம். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் சரியா. ஸோ நீங்கள் தனியாக படிச்சிங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 3 hours ஆகிடும். ஸோ கூடயே சேர்ந்து படிங்க, ஜஸ்ட் நம்ம 1 hourல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாரும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் போயிருந்தீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? எஸ், ஹாய் ராதிகா. பேடா? ஹாய் ஏழுமலை. பேடா ஸ்கூலு? ஏன்பா? எக்ஸாம் இருந்துச்சா? டெஸ்ட் இருந்துச்சா? மண்டே அப்படின்னாலே டெஸ்ட் வச்சுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டாங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் ஜாயின் ஆகட்டும். ஹாய் சஹானா ஸ்ரீ. ஓகே, சரி. ஸோ எத்தனை பேர் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு 5 சாப்டர் தான் கரெக்டாக? எவ்வளோ சாப்டர்? 7, 8, 9, 10, 11 5 சாப்டர் தான் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி கரெக்டாக. எத்தனை பேர் வந்து கெமிஸ்ட்ரி நான் ஆல்மோஸ்ட் படிச்சிருவேன் மேம், எனக்கு பயாலஜி தான் பிரச்சனைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா? சூப்பர். ஸோ அந்த மண்டே சில ஸ்கூலில் சாட்டர்டேவே டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இல்லையா? ஸ்கூல் லீவ், மழைனால ஒரு சிலருக்கு லீவு. வெரி குட். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 and 4 மார்க்ஸ் சரியா? 2 and 4 மார்க்ஸ் பார்த்தலாம். கிளியர்? ஓகே. 443 வெரி குட் மேனகா. இன்னும் அதில் வந்து ஒரு 30 மார்க் 40 மார்க் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 480 மேலே சூப்பராக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட 2 and 4 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் அப்படின்னா என்ன? ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் அப்படின்றது சரியா, இட் இஸ் த ரேஷியோனா என்ன? டிவிஷன் ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல், மாஸ் ஆஃப் ஒரு மாலிக்யூலோட மாஸ் சரியா. அது என்ன வேணால் இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் டு த 1/12 ஆஃப் mass of atom of carbon 12. ஸோ இதுதான் என்னது? ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ்னால் என்ன? ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் டு த 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12. வெரி குட். 468. காவ்யா 492. வெரி குட். ஏழுமலை பரவாயில்ல, தமிழ் மீடியம்னாலும் பரவாயில்ல. உங்கள் மார்க்கை வந்து அப்படியே தர்ஷினி உங்கள் மார்க் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள் சரியா? எஸ், ஓகே. சரி, ஸோ இது கிளியராக? ரிலேட்டிவ் மாலிகுலார் மார்க். இந்த கொஸ்டினை படிக்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கொஸ்டினில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிங்க. எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சரியா. ஸோ அடுத்தது வந்து டிஃபைன் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி அப்படின்னா ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஹெச் இருக்குது? 2 ஹெச் இருக்குது. எவ்வளோ ஓ இருக்குது? 1 ஓ இருக்குது. ஸோ இதோட அட்டாமிசிட்டி என்ன? 3. ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a molecule is called as atomicity. Clear? So இது படிக்க ஒரு 30 செகண்ட் அவ்வளோதான். அடுத்தது give any 2 examples for heterodiatomic molecules. heterodiatomic molecules அப்படின்னா எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 O1. H2 மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா H2 வந்து ஒரே ஆட்டம். O2 இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெட்டிரோடைஅட்டாமிக்னு சொல்லுவோம். சாப்டர் நம்பர் 7. ஓகே. ஸோ ஹெட்டிரோடைஅட்டாமிக்னா என்ன? HCl, CO இதெல்லாமே ஹெட்டிரோடைஅட்டாமிக்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? ஸோ ஹெட்டிரோடைஅட்டாமிக்னா என்னென்னு புரிஞ்சா? HClம் COவும். ஓகே, எஸ், கிளியர்?
எஸ் கிளியரா? ஸோ ஹெட்டிரோ டயாட்டாமிக் மாலிகூல்ஸ்னால் என்ன? ரெண்டு ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். H1 Cl1 C1 O1 H இருக்கக்கூடாது. அதாவது H2 O2 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? மாதவி கிளியர்? மாதவி தரணி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஸோ அடுத்தது வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ்? ஒரு கேஸோட மோலார் வால்யூம்னா என்ன? சரியா? த வால்யூம் ஆக்குபைடு பை 1 மோல் ஆஃப் எனி கேஸ். ஒரு கேஸு 1 மோல் வால்யூமாக ஆக்குபை பண்ணியிருக்குன்னா, ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னா 1 மோல் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வால்யூமில் 1 மோல் கேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மோலார் வால்யூம்னு சொல்லுவோம். 1 மோல் அப்படின்னா என்ன மேம்? 1 மோல் அப்படின்றது 2.24 லிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, 22400 மில்லி லிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த 1 வால்யூம் என்னன்னு சொன்னேன்? 1 மோல்னு சொன்னேன்னா இது எப்படி சொல்லலாம்? 2.4 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை 22400 மில்லி லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஹாய் யோகா, உங்கள் நேமே யோகாவா? வெரி குட். சரியா? ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க? அமோனியானா என்ன? NH3. அமோனியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மாஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் NH3 divided by 100. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஸோ மாஸ் ஆஃப் நைட்ரஜனோட மாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நைட்ரஜனோட மாஸ் என்ன? 14, அட்டாமிக் மாஸ் 14 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் NH3. ஸோ NH3யோட மோலார் மாஸ் எப்படி எழுதுவீங்க? நைட்ரஜன் 14 ப்ளஸ் ஹைட்ரஜன் 3 இருக்குது 3, ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1. ஸோ ஹோல் டிவைடட் பை 100. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? 14 டிவைடட் பை 17 இன்டூ 100. ஸோ விச் இஸ் 14 divided by 17 into 100 வந்து 82%. சரியா? இங்கே 100 வராது, இங்கே into 100 வரும். கிளியர்? எஸ் கிளியராப்பா? இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ் கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷனும் ஈஸியாக படிச்சுக்கலாம். தயவு செஞ்சு லைவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஹாய் யோகா. கிளியர்? ஸோ அடுத்தது போகலாமா? எஸ் ஓகே. அடுத்த சாப்டர். ஸோ மொத்தம் இந்த 7th சாப்டரில் எவ்வளோ இருக்குது? ரொம்ப கம்மியான கொஷின், 2 மார்க்ஸ் தான் இருக்குது. சரியா? படிச்சுட்டீங்க. அடுத்த சாப்டரோட 4 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? A இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். A வந்து ரெட் கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். விச் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். A வந்து ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணுது. ஓகே, ஆக்சிஜன் அட் டெம்பரேச்சர் 1370 கெல்வின். டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? 1370 கெல்வின். அப்போது இட் கிவ்ஸ் B. இது ப்ரௌன் கலர்னு சொன்னாங்க. ப்ரௌன், ரெட் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன். இது வந்து பிளாக் கலர் பவுடர்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அட் அ டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன். இது வந்து லெஸ் தேன் 1370. ஸோ எனக்கு டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 1370 கெல்வின். அப்போது A gives C. இந்த A வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா C கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ A gives C. இப்போ இதில் கொஷின் என்னென்னா A என்ன, B என்ன, C என்ன? சரியா? எப்போவுமே A இஸ் காப்பர். காப்பர் தான் எப்போவுமே ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். காப்பர் ஆக்சிஜனோட லெஸ் தேன் 1370 கெல்வின் இருக்கும்போது, பிலோ 1370 கெல்வின் இருக்கும்போது ஒரு பிளாக் பவுடர் ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் காப்பர் ஆக்சைடு. காப்பர் டு ஆக்சைடு அப்படி. பிளாக் கலர் பவுடர்னால் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பவுடர். வெள்ளை கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கருப்பு கலர் பவுடர். சரியா? ஸோ எனக்கு லெஸ் தேன் 1370 கெல்வின் டெம்பரேச்சர் அப்போ காப்பர் டு ஆக்சைட் ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் அ பவுடர் லைக் சப்ஸ்டன்ஸ், பிளாக் கலரில் இருக்கும். சரியா? அடுத்தது அதே மாதிரி இதே இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ வந்து எனக்கு ஆக்சிஜனோட சேரும்போது ஜாஸ்தியான டெம்பரேச்சர் 1370 டெம்பரேச்சர் இருக்கும்போது எனக்கு காப்பர் 1 ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது.
அதுதான் எனக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். காப்பர் 1 காப்பர் 2 அப்படின்றது கரெக்டாக எழுதணும். சரியா? எஸ், கிளியர்? கிளியரப்பா? எஸ், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் காம்பவுண்ட் மாறும். இது லெஸ் தேன் 1370 கெல்வின், இது கிரேட்டர் தேன் 1370 கெல்வின். சரியா? ஸோ அடுத்தது போகலாமா? ஏ என்ன? ஏ வந்து காப்பர். பி என்ன? காப்பர் 2 ஆக்சைடு. சி என்ன? காப்பர் 1 ஆக்சைடு. சரியா? இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏ இஸ் அ சில்வரி ஒயிட் மெட்டல். ஏ வந்து ஒரு சில்வர் கலர் ஒயிட் மெட்டல்னு கொடுத்துட்டாங்க, சில்வர் மெட்டல். சரியா? ஏ கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் பி. எவ்வளோ டிகிரி அப்போ? 800 டிகிரி செல்சியஸ் அப்போ. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? த அலாய் ஆஃப் ஏ. ஏவோட ஒரு அலாய் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ என்ன, பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ அப்படின்றது அலுமினியம். அலுமினியம் தான் சில்வர் ஒயிட்டில் இருக்கும். இது எனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், விச் இஸ் Al2O3. சரியா? ஸோ ஏ என்ன? ஏ வந்து அலுமினியம், பி வந்து அலுமினியம் 2 ஆக்சைடு. நீங்கள் எப்போவுமே ரியாக்ஷனோட நம்பர் வந்து பேலன்சிங் கரெக்டாக இருக்கணும். பேலன்சிங் கரெக்டாக இல்லைன்னா தப்பாயிடும். மேம் பேலன்சிங் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா 4Al, அதாவது இங்கே கான்செப்ட் என்னென்னா ஏஎலும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகும், கம்பைன் ஆகும்போது Al2O3 ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இங்கே எவ்வளோ ஏஎல் இருக்குது? 2 ஏஎல் இருக்குது. கரெக்டாக? ஆக்சிஜன், ஸோ இங்கே 2 இருக்கிறனால இங்கே நான் ஃப்ரண்ட்டில் 2 போட்டுட்டேன், 2 போட்டேன். சரியா? இப்போ இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் நான் எவ்வளோ போடலாம்? ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 போட்டேன்னா 6 ஆகிடும். கரெக்டாக? அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 2 போட்டேன்னா இங்கேயும் ஆக்சிஜன் 6 ஆகிடும். இப்போ எனக்கு அலுமினியம் பாருங்கள், அலுமினியம் 4 ஆகிடுச்சு. இங்கே அலுமினியம் 2 கொடுத்தேன்னா ஸோ அகெயின் அலுமினியம் 4ன்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ் ஆன ஈக்குவேஷன். அதனால தான் எப்போவுமே பேலன்சிங் ஈக்குவேஷனில் எழுதணும், கரெக்டாக எழுதணும். சரியா? ஸோ இது அலுமினியம் ஆக்சைடு. அடுத்தது வாட் இஸ் மீன் பை ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரஸ்ட்னா என்ன? அயன் இருக்கு இல்லையா, அயன், இரும்பு. இரும்பை வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஈரப்பதமான ஏர் இருக்கும் இல்லையா, அந்த ஏரில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இரும்பை சுற்றி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயரை ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். சரியா? ஃபெரிக் ஆக்சைடு தான் என்னது? ரஸ்ட். ஸோ இந்த ரஸ்டிங் ஆகுது இல்லையா, ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரஸ்டிங். The formation of rust is called as rusting. So when iron is exposed to moist air, a layer of brown hydrated ferric oxide on its surface, சரியா, ஒரு ஹைட்ரேட்டடான ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, துரு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பவுண்டு தான் ரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை வந்து ரஸ்டிங்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ப்பா. ஸோ இதுதான் ரஸ்டிங்கான ஈக்குவேஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுவீங்க? அயன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, மாய்ஸ்ட் ஏர் இல்லையா, அப்போ அங்கே ஆக்சிஜனும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். மாய்ஸ்ட் ஏர்னால் ஆக்சிஜனும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். சரியா? எஸ், ஆமாம், சாக்லேட் கரெக்டு தான், ஒன்று தான். ஸோ ஆக்சிஜன் இருக்கும் வாட்டர் இருக்கும். எனக்கு ஃபெரிக் ஆக்சைடுனா Fe2O3 இன்டூ எக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போது பேலன்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே Fe எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 போடுறேன். இங்கே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. கரெக்டாக? பட் ஆக்சிஜன் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டு இங்கே 2 போட்டேன் அப்படின்னா இங்கேயும் 6 ஆகிடும், இங்கேயும் 6 ஆகிடும். கரெக்ட்? இப்போ எனக்கு வந்து 4 Fe ஆகிடுச்சு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 2 போட்டதுக்கு பதில் 4 போட்டேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் மாலிக்யூல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது வாட் ஆர் த 2 கண்டிஷன்ஸ் ஃபார் ரஸ்டிங்? ரஸ்டிங் ஆகிறதுக்கு என்ன இருக்கணும்னு சொன்ன? அயன் இருக்கணும், ஒரு ஈரப்பதமான ஒரு ஏர் இருக்கணும். ஈரப்பதம்னா அதில் ஆக்சிஜனும் வாட்டரும் கலந்துருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன் ஃபார் ரஸ்டிங். ஸோ அதே மாதிரி அடுத்த சாப்டர் போயிடலாமா? சொல்யூஷன்ஸ். எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், கிளியர்? ஸோ இது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ், அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது சாப்டர் 9 சொல்யூஷன்ஸ். ஓகேவா?
ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷன் அப்படின்னா ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் என்ன இருக்கும்? தண்ணி மட்டும்தான் இருக்கும். உப்பும் கலக்கலாம், இல்லைன்னா சால்ட்டும் கலக்கலாம், உப்பும் கலக்கலாம், சுகரும் கலக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை தான் நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். தண்ணி மட்டும் இருக்கலாம், இல்லை சால்ட் மட்டும் இருக்கலாம். ஸோ ஆஃப் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் தான் சொல்யூஷன்னு சொல்லுவோம். பைனரி சொல்யூஷன்னா என்ன? கண்டிப்பாக ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருக்கணும். சொல்யூட்னா என்ன? சொல்யூட்னா நம்ம அந்த சால்ட்டை கலக்கிறோம் இல்லையா, சால்ட்டு தான் சொல்யூட். சால்வெண்ட் அப்படின்றது தண்ணி. ஸோ அ சொல்யூஷன் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் சொல்யூட் அண்ட் ஒன் சால்வெண்ட், அதாவது 2 காம்பனன்ட்ஸ் இருக்கிறது, தே ஆர் கால்ட் அஸ் பைனரி சொல்யூஷன். சரியா? அடுத்தது கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச். கேஸ் அண்ட் சாலிட், சாலிட் அண்ட் லிக்விட், சாலிட் அண்ட் சாலிட், கேஸ் அண்ட் சாலிட். ஸோ கேஸில் இருக்கக்கூடிய லிக்விட் என்ன? கார்பன். கேஸும் லிக்விடும் கலந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம சோடா பாட்டிலெல்லாம் இருக்கு இல்லையா, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ என்ன இருக்கும்? இல்லை கேஸ் இருக்கும், தண்ணி இருக்கும். ஸோ விச் இஸ் சோடா வாட்டர். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் இருக்கிறது. இங்கே கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது சாலிட் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட்னா என்ன? உப்பும் தண்ணியும் சொல்லலாம். ஓகே, ஸோ காஃபி பவுடரும் டீயும் தண்ணியும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சோடியம் குளோரைடு விச் இஸ் சால்ட்டும் வாட்டரும் விச் இஸ் சாலிட் இன் லிக்விட். அடுத்தது சாலிடும் சாலிடும், ஒரு சாலிடும் இன்னொரு சாலிடும். நம்ம கோல்டில் கொஞ்சம் காப்பரை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கோல்டு ஒரு சாலிட் தான், காப்பரும் ஒரு சாலிட் தான். ஸோ காப்பர் டிசால்வ்டிங் கோல்டு, அதை நம்ம அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டலை மிக்ஸ் பண்ணுறதை அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். கேஸும் கலந்த மிக்சர் என்ன? ஹீலியம் ஆக்சிஜன். ஹீலியம் ஆக்சிஜன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஸோ அடுத்தது வாட் இஸ் மீன் பை அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன? நான் அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன? சரியா? அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றது எனக்கு சப்போஸ் அந்த சொல்யூஷனில் வாட்டர் ஒரு சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா, அதாவது வாட்டர் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ வாட்டர் சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில் உப்பை மட்டும் கலக்கிறது, தண்ணியில் சுகரை மட்டும் கலக்கிறது, தண்ணியில் ஏதாவது ஒரு பவுடரை கலக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி தான் சால்வெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம aqueous solution னு சொல்லுவோம். So the solution in which water acts as a solvent is called as aqueous solution. Example, common salt in water, sugar in water, copper sulfate in water. Okay, non aqueous solution அப்படின்னா தண்ணியை தவிர, வாட்டரை தவிர வேறு ஏதாவது சால்வெண்ட், அதாவது ஜாஸ்தி குவான்டிட்டியில் வேறு ஏதாவது இருந்துச்சு தண்ணியை தவிர அப்படின்னா அதை நான் aqueous solution சொல்லுவோம். The solution in which any liquid other than water acts as a solvent is called as non-aqueous solution. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? சல்ஃபர் கார்பன் டை சல்ஃபைடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது, சல்ஃபரை கார்பன் டை சல்ஃபைடோட மிக்ஸ் பண்ணுறது. சரியா? கிளியர்? ஸோ இது புரிஞ்சிச்சா? அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஹாய் ஹரிணி, சரவணன். எஸ், ஆமாம், ஸ்டேட் போர்டுக்கு தான். ஓகே, ஸோ அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். மொத்தம் எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், HCl இருக்குன்னா H எவ்வளோ இருக்குது, Cl எவ்வளோ இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நியூமரேட்டரில் வால்யூம் ஆஃப் சொல்யூட். NaCl இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வாட்டருக்குள்ளே NaCl இருக்குன்னா NaClவும் வாட்டரும் சேர்த்து கீழே எழுதணும் அதோட வால்யூம். மேலே வந்து NaClோடது மட்டும் எழுதணும் இன்டூ 100. சரியா? ஹாய் வைஷாலி, விஷாலி. ஓகேவா? ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் as a percentage by volume of solute present in volume of solution. ஓகே, கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ், கிளியர்? 2 marks and 4 marks பார்த்துட்ருக்கோம். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது aquatic animals live more in cold region. Why? ஸோ அதாவது இந்த பென்குயின் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எங்கே ரொம்ப குளிராக இருக்கிற பியர் எல்லாமே, போலார் பியர் எல்லாமே ரொம்ப குளிரான ரீஜனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு தேவையானது டிசால்வ்டு ஆக்சிஜன். ஓகே, இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாம் எங்கே இருக்குன்னா, தண்ணி எங்கே நிறையா இருக்கோ, எங்கே நிறையா ஐஸ் இருக்கோ அங்கே தான் டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எங்கே இருக்கும்?
ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு தேவையானது டிசால்வ்டு ஆக்சிஜன் எங்கே கிடைக்குது? கோல்டு ரீஜியன்ஸில். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜியன் பிகாஸ் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் present in the water of cold region. ஸோ அதனால தான் solubility of oxygen is more in water at low temperature. லோ டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் சீக்கிரமாக கரையும். சரியா? ஸோ அடுத்தது டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்ன? சரியா? ஸோ ஏதாவது ஒரு அயானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், அதை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சொல்யூஷனாக மேக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது இந்த சொல்யூஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அயான்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் Na+Cl- அயான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அயான்ஸ் என்ன பண்ணுன்னா H2O வாட்டர் மாலிக்யூல் அப்படின்ற இந்த H2O அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O H+O-, NaCl+-. ஸோ இந்த ப்ளஸ்ஸு போய் இந்த ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணும், இந்த குளோரின் போய் இந்த ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகும்போது அவங்க ரொம்ப கெட்டியாக ஸ்டிக் ஆகிப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ஹைட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? எஸ் சோனா, என் நேம் அது தீபிகாப்பா. கிளியர்? எஸ். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா என்ன? when the ionic substance are dissolved in water to make saturated aqueous solution, their ions attract to water molecules which then attach chemically in a certain ratio. This is called as hydration. புரிஞ்சுச்சா? எஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? எஸ். ஸோ ஓகே, அடுத்தது சொன்னால் நம்ம அடுத்த கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். பயோக்கு a hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் கற்கண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கற்கண்டெல்லாம் என்ன ஆகும், நம்ம கையில் ரொம்ப நேரம் இருந்தோடனே அது என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் வந்து உருக ஆரம்பிக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு ஹாட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வந்து கூலாக அது வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. ஏன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அதாவது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து கூல் ஆகும்போது, ஆஸ் த சொல்யூஷன் கூல்ஸ், the water molecules move closer. water molecules என்ன ஆகுது, ரொம்ப க்ளோஸாக மூவ் ஆகுது, ரொம்ப டுகெதராக வராங்க. ஸோ டுகெதராக வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை சுற்றி இல்லையா, அவங்க ஒன்று இப்படி அட்டாச் ஆகிப்பாங்க. ஸோ அதனால தான் காப்பர் சல்ஃபேட் வந்து டைமிங், அதாவது கூலாக ஒரு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ move closer together again and there is less room for the solution to hold on to as much as of the dissolved solid. So only copper sulfate crystallizes as a solid is cooled. Okay, clear? clear-ஆ? ஏதாவது டவுட் இருக்காப்பா? Classify the following substances into deliquescent and hygroscopic. என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? சல்ஃபியூரிக் ஆசிட், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், கால்சியம் குளோரைட், ஜிப்சம் சால்ட். இதில் எதெல்லாம் வந்துட்டு என்ன கேட்குறாங்க? டெலிக்வெசன்ட் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக். ஸோ டெலிக்வெசன்ட் என்னென்ன? கால்சியம் குளோரைட், காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட், ஜிப்சம் சால்ட். ஹைக்ரோஸ்கோபிக் என்ன? சிலிக்கா ஜெல்லும் சல்ஃபியூரிக் ஆசிடும். ஓகேவா? எஸ், கிளியர்? அடுத்தது போகலாமா? 4 மார்க்கும் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது இன்னும் 2 சாப்டர் தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 3 சாப்டர் முடிச்சிட்டோம். இன்னும் 2 சாப்டர் தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இதோட ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். when an aqueous solution of potassium chloride என்ன? KCl, இதுதான் பொட்டென்ஷியல் குளோரைட், இஸ் ஆடட் டு, இதோட ஆட் பண்ணுறோம் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் எப்படி இருக்கும்னா AgNO3 தான் சில்வர் நைட்ரேட். ஓகேவா?
ஸோ கேசிஎலும் AgNO3யும் ஆட் ஆகும்போது a white precipitate is formed. என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஒயிட் கலர் precipitate இப்படி டவுன் ஆரோ வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். சரியா? ஸோ கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். எனக்கு எப்பப்பெல்லாம் பொட்டாசியம் குளோரைடு AgNO3யோட சேருதோ அப்போ எல்லாமே கேவும் NO3யும் ஜாயின் ஆகிடும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? KNO3 ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது? சில்வர் குளோரைட் AgCl. அவ்வளோதான் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் பக்காரா. எஸ், clear? Okay, so அடுத்தது போலாமா? Why does the reaction rate of a reaction increases on raising the temperature? அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏன் ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது? ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு மாலிகுலுக்கு இருக்கிற பாண்டு வந்து பிரேக் ஆகிடும். பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா நிறையா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நிறையா எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ் அண்ட் த ஸ்பீடப்ஸ் த ரியாக்ஷன். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ கிளியர்? எஸ், ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட்? ஸோ டெலிக்விசன் அப்படின்னா ஒரு சாலிடை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் சாலிடான அந்த ஃபேஸை லூஸ் பண்ணி தண்ணியாக மாறிடும். ஸோ அதோட டெண்டன்சி, அதோட ஃபேஸே அதை லூஸ் பண்ணும். சரியா? ஸோ அடுத்தது காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன? காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் a reaction in which two or more reactants, ஒன்று இல்லைனா ரெண்டு ரியாக்டன் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள், மெக்னீஷியம்மை நான் ஆக்சிஜனோட பர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரியாக்ஷன், அதாவது இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட். மெக்னீஷியம் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? மெக்னீஷியம் ஆக்சைடு எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கே 2 போட முடியாது. ஸோ இங்கே 2 போடலாம். இப்போ மெக்னீஷியம் 2 ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சாலிட், இது ஒரு கேஸ். ஸோ எனக்கு அகெயின் சாலிட் ஃபார்ம் ஆகுது. கிளியர்? கிளியரா? ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னா தி ரியாக்ஷன் கேன் பி ரிவர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜ் என் ஃபோனுக்கு ஏறுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சார்ஜ் வந்து கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். திருப்பி நான் சார்ஜ் போட்டுக்கலாம். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனா எக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்? பாயில் பண்ணுறேன். திருப்பியும் எனக்கு அன்பாயில்டு எக் கிடைக்குமா? கிடைக்காது. பேப்பரை பேர்ன் பண்ணுறேன், திருப்பியும் எனக்கு பேப்பர் பேர்ன் ஆகாத மாதிரி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதெல்லாமே இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட். ஓகே. ஸோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இங்கே யூரி டைரக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. இது இட் அட்டைன்ஸ் ஈக்குலிபிரியம். இது ஈக்குலிபிரியமை அட்டைன் பண்ணாது. ஓகே. ஸோ இங்கே வந்து ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ப்ராடக்டை ரியாக்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தி ரியாக்டன்ஸ் கேன் பி கன்வெர்ட்டட் கம்ப்ளீட்லி இன்டு ப்ராடக்ட். இங்கே ரியாக்டன்ஸை ஃபுல்லாக என்னால் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இது ஸ்லோ ரியாக்ஷன், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஏன்னா எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்தது சாப்டர் 11 முடிய போது கடைசிப்பா. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் சிம்பிளஸ்ட் கீட்டோனோட ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அது அசிட்டோன்னு சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும், அசிட்டோன் ஸ்ட்ரக்சர். சரியா? அதே மாதிரி அடுத்தது கிளாசிஃபை த காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பேட்டர்ன் அண்ட் கிவ் தேர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கேட்குறாங்க. ப்ரோபேன் வந்து இட் இஸ் அன் ஏசைக்ளிக் காம்பவுண்ட். பென்சின் வந்து சைக்ளிக் அரோமேட்டிக். சைக்ளோபியூட்டன் வந்து அலிசைக்ளிக் அண்ட் ஃபியூரின் கெட்டிரோசைக்ளிக். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்கள். ரெட்புல் என்னாச்சு?
எஸ். ஓகே. ஸோ அடுத்தது ஓகே. ஸோ அடுத்தது ஹவ் இஸ் எத்தினோயிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் எத்தனால். எத்தனால்லேருந்து எப்படி எத்தினோயிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இந்த ப்ராசஸ் பேர் ஆக்சிடேஷன். ஃபஸ்ட்டு எத்தனால் எடுத்துப்போம், அதை ஆக்சிடைஸ் பண்ணி யாருக்கு முன்னாடினா ஆல்கலைன் KMnO4 யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எத்தனாயிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் திஸ் இஸ் எத்தனால். CH3CH2OH இதுதான் எத்தனால். எத்தனாலை நம்ம என்ன பண்ணுவோம்? பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் CH3COOH. அப்போ எனக்கு கொஞ்சம் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது why do detergents cause water pollution? ஏன் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சஜஸ்ட் ரெமடியல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் த பொல்யூஷன். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் தெரியும் இல்லையா, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடுவோம் டிட்டர்ஜென்ட் பவுடர். அது வந்து நிறையா வந்துட்டு ஓகே, அது நிறையா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறையா அழுக்க க்ரியேட் பண்ணுது, பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு சில டிட்டர்ஜென்ட்க்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும், ஹைட்ரஜனும் கார்பனும். அவங்க எல்லாமே ஃபுல்லாக டீக்ரேட் ஆக மாட்டாங்க. மண்ணில் வந்து மைக்ரோ ஆர்கானிசமை யூஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லாக அழிக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணுறாங்க. சம் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் கேனாட் பயோடிகிரேடபிள், ஓகேவா, விச் ஆர் நாட் ஃபுல்லி பயோடிகிரேடபிள். அதனால தான் தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? நம்ம டிட்டர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மி பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃபாஸ்ஃபேட் ஃப்ரீ டிட்டர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ஃபேட் ஃப்ரீ டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே. ஸோ சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? சோப் வந்து சோடியம் சால்ட்னால் மேக் பண்ணியிருப்போம். ஓகே. அதில் வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். டிட்டர்ஜென்ட்டை வந்து நம்ம சல்ஃபோனிக் ஆசிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருப்போம். சரியா? அதுவும் சோடியம் சால்ட் தான், பட் மேடப் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட். அதே மாதிரி இங்கே இதோட அயோனிக் பார்ட் வந்து COONA+, இதோட அயோனிக் பார்ட் வந்து SONA+. இதை நம்ம அனிமல் ஃபேட்டில் இல்லை வெஜிடபிள் ஆயில்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறோம். இதை நம்ம வந்து க்ரூட் ஆயிலிருந்து மேக் பண்ணுறோம். சரியா? ஸோ அதே மாதிரி சோப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? இது வந்து எனக்கு ஸ்கம்மு ஃபார்ம் பண்ணும், இது எனக்கு ஸ்கம்னா அந்த நுரை அதை ஃபார்ம் பண்ணாது. சரியா? இதுக்கு வந்து சோப்ஸ்க்கு வந்து சூப்பராலாம் ஃபோம் ஃபார்ம் பண்ணும், அந்த நுரைய ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இது ரிச் இன் ஃபார்ம் கெப்பாசிட்டி. சோப் வந்து எனக்கு மண்ணில் வந்து டீக்ரேட் ஆகிடும், பட் ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து டீக்ரேட் ஆகாது. ஓகே. ஸோ அடுத்தது வெரி ஈஸிப்பா. molecular formula of C4H10O. ஸோ எத்தனை C இருக்குது? 4 C. ஸோ 1 2 3 4 4 C இருக்குது. ஸோ எத்தனை வந்து ஹைட்ரஜன் இருக்குது? 10 இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ஹைட்ரஜன் வந்து 4 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ H3 போடணும். இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு பாண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்போ 2 போடணும். அப்போ இங்கேயும் 2, இங்கே H3 இல்லையா? ஸோ எவ்வளோ ஆயிருக்கு? 5 7 8 9 ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஆக்சுவலி நம்ம 2 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே ஒரு பிரான்ச் போட்டுடலாம். சரியா? ஸோ இங்கே ஒரு பிரான்ச் போட்டு OH ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, பிரான்ச். ஸோ அடுத்தது இதோட பேர் என்ன? 2-புட்டனால். ஏன்னா 4 இது இருக்குது, 4 கார்பன் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பியூட். 4னா பியூட், 3னா 3. ஸோ இப்போது நம்பரிங் பண்ணுங்கள். எனக்கு எங்கே வந்து இப்படி பிரான்ச் அட்டாச் ஆகிருக்கோ அங்கேருந்து நம்பரிங் பண்ணும். ஸோ 2 கிட்ட எனக்கு OH இருக்குது, அப்போ 2-புட்டனால். ஓகேவா? எஸ், கிளியர். கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே. அடுத்தது இஸ் இட் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட்? சேச்சுரேட்டட். ஸோ அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட் A இஸ் வைட்லி யூஸ்ட் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் and has the molecular formula C2H4O2. So என்ன molecular formula? C2H4O2. The compound reacts with ethanol and form a sweet smelling compound B. ஸோ இப்போ அது என்னன்னு கேட்குறாங்க. A is ethanoic acid. அதை வந்து நம்ம அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கான ரியாக்ஷன் என்னென்னா இதுதான் எத்தனால்,
அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது ஈத்தேல் எத்தனோயேட் ஃபார்ம் பண்ணும். ஈத்தேல் எத்தனோயேட் இன் presence ஆஃப் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் எஸ்டெரிஃபிகேஷன். வெரி குட் அமுதன், எஸ்டெரிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ இதோட நம்ம வந்து 7, 8, 9, 10, 11 இருக்கிற 2 and 4 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஜஸ்ட் இன் கேமிங் நம்ம 2, 4 மார்க்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். 2, 4 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எஸ், வாட்டர் ரிமூவ் ஆகிடும். -H2O எழுதிக்கலாம். சரியா? கிளியர்? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் பயாலஜி பார்க்கலாம். ஓகே, பயாலஜி நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பயாலஜி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம லைவ் எண்ட் பண்ணிக்கலாம்ப்பா. சரியா?